ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, தண்டங்கீரை தான். கொஞ்சம் காட்டுக்குள்ளே போயிருந்தப்ப தண்டங்கீரை கிடச்சிது. அதை அப்படியே பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா தண்டங்கீரை எல்லாமா பொரியல் பண்ணி இதெல்லாமா ஒரு வீடியோன்னு போட போகிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. தண்டங்கீரையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. என்னென்னா, கை கால் வீங்கி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த தண்டங்கீரையை பொரியல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நீர் நல்லா இறங்கும்னு சொல்லுவாங்க. நல்லா யூரின் போகும். அதனால தான் இந்த வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு நான் இன்றைக்கி செய்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாகவே நாங்கள் எண்ணெயெல்லாம் கம்மியாக தான் சேர்க்குவேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு கொஞ்சம் பொரியட்டும். அது தெறிக்குன்றனால நான் மூடி வைக்கிறேன். கடுகு வெடிக்குது. நான் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் காரத்துக்கேற்ற மிளகா போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் கம்மியாக போடுறேன். குட்டீஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். கன்சீவாக இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு கை கால்லாம் வீங்கும், ஒரு சிலருக்கு கை கால் வீங்காது. உடம்பை பொறுத்து. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தண்டங்கீரை, நீர் போகிற காய்கறி இதெல்லாம் நல்லா சாப்பிட்டாங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாம் பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நம்ம பாட்டி தாத்தாலாம் இருந்தப்போ இந்த மாதிரியெல்லாம் பார்த்து ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லி செய்வாங்க. இப்போல்லாம் எங்கெங்க ஃபாஸ்ட்டாக போகுது. அதனால் யார் சொல்கிறா, யார் என்ன சாப்பிட்றோன்னே நமக்கு தெரியலை. வெங்காயம் வதங்கிடுச்சு. ரொம்பவும் வதங்கிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்காது, அது இனிப்பாக இருக்க மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீரையை போட்டுக்கிறேன். கீரை தானே, ஒரு 10 நிமிஷத்துலேயே டக்குன்னு ரெடி ஆகிடும். அது கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நான் இப்போ உப்பு சேர்க்கலை. ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே நான் மூடி வைக்கிறேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், கீரை நல்லா வதங்கியிருக்கு பார்த்தீங்களா. கீரை நல்லா வதங்கிருக்கு, நல்ல வாசமாக இருக்குது. நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இதுக்கு அளவாக உப்பு போட்டு அப்படியே ஒரு திருப்பினோம்னா கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கிறேன். பாருங்கள், கொஞ்சமாக தேங்காய் பூ நான் திருகி வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன்.
கீரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம். கீரை ரெடி ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மூடி வச்சிடுறேன். மதியம் சாப்பாடு வச்சுட்டேன். சப்பாத்தி இருக்குது. சப்பாத்தி வச்சாச்சு. கொஞ்சம் கடலை வேக வச்சு வச்சுருக்கேன். ரசம் வச்சாச்சு. சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா சுண்டல், பீன்ஸ் விதை, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வச்சுருக்கேன். வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.